யுத்தம் முடிந்து சுமார் 15 வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தராத சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை. எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் எமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே தேவை என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தலைமையில் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இவ்வாறு தெரிவித்தனர். எங்களோட போராட்டம் 15 வருட காலமாகியும் இன்னும் அரசாங்கம் ஒரு தீர்வை தரணும் என்று அரசாங்கமும் சிங்கள மக்களும் நினைக்கல. எங்களுக்கு இன்னும் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஊட்டுகிற வேலைகளையும் செய்து தமிழ் மக்களை இன்னும் சினப்படுத்தி கொண்டிருக்கிற வேலைகளை தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது. மேலும் கலப்பு நீதிமன்றம் ஊடா தீர்வு தரணும் என்றெல்லாம் அரசாங்கம் கதைக்கிறது. எங்களுக்கு கலப்பு நீதிமன்றம் ஊடா தீர்வுல நம்பிக்கையே இல்லை. ஒரே முடிவு சர்வதேச விசாரணை தான் எங்களோட ஒரே முடிவு. நாங்க செத்த பிள்ளைகளுக்காக போராடல. செத்த பிள்ளைகள்னு சொல்றேன்னு சொன்னா பொதுமக்களவியல் 1,40,000க்கு மேலவியல் கொண்டு குமிச்சது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் கொண்டு குமிக்கல எல்லா நாடுகளும் நின்று புதினம் பார்த்து கொண்டுதான் நின்றவியல். அப்ப அதனால நாங்கள் இன்றைக்கு சர்வதேசத்திட்ட கேட்டு பண்ணிக்கிறோம்னு எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது இந்த 15 வருஷத்துக்குள்ளாலும் எங்கேனாலும் வச்சிருந்தா எங்களோட பிள்ளைகளை விடுங்க, இல்லாட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி